பிள்ளைகளை இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கத்தரை துதிக்கிறேன், கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த நாட்களில் கத்தரை எழுப்பி தந்த எல்லா சாட்சிகளுக்காக கத்தரை துதிக்கிறேன். அடியேன் அப்பிரோஜனமானவன், செய்ய வேண்டியது செய்கிறேன். எல்லா கனம், மகிமை, துதி, புகழ் தெய்வம் ஒருவருக்கே, இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. என்னை தரை மட்டும் தாழ்த்துகிறேன். இந்த நாள் தியானத்திற்கென்று வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 25ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 25ஆம் அதிகாரம், அதன் 1ஆம் வசனம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருந்தது. 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் என்னதான் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு தாமதித்து அதிலே கண்ணீர் வடித்து கொண்டு அது எப்பொழுது கிடைக்கும், அதற்கான வாக்குத்தத்தங்களை தேடி அதற்கான வசனங்களை கத்தர் பேசி நம்மை உயர்த்தி அலங்கரித்து மேன்மைப்படுத்தக்கூடிய எல்லா அனுபவங்களை, இம்மைக்குரிய காரியங்களில் இம்மைக்கான ஆசீர்வாதங்களை தேடி நாடி எல்லா காரியங்களையும் அடைந்தாலும் நீங்களும் நானும் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. நித்தியத்தை சுதந்திரிப்பதற்காக இந்த பூமியின் கூடாரம் ஒரு பட்டறை வாழ்க்கை, நம்மை தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு குயக்களம், குயவனுடைய கரங்களினால் நம்மை வணைந்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த நாட்கள், அது 70 வயதோ 80 வயதோ 90 வயதோ எத்தனை ஆண்டுகள் பூமியில் இருக்கிறோமோ பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்மை தகுதிப்படுத்தக்கூடிய நாட்கள் தான் என்பதை நீங்கள் நானும் மறந்துடக்கூடாது. வேதத்திலே அப்படி பரலோகத்துக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய 10 பேரை குறித்துங்க நாம் வாசிக்கிறோம். இந்த அதிகாரம் முழுவதும் 3 உவமைகளை சொல்லி 3 சம்பவங்களை சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியங்களை பார்க்க முடியும். அதில் முதல் சம்பவம் தான் 1ஆம் வசனம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. 10 பேரும் கன்னிகை தான். இவங்களுடைய பரிசுத்தத்தை குறை சொல்ல முடியாது, இவர்களுடைய அன்பை குறை சொல்ல முடியாது, மணவாளனுக்காக இவர்கள் செய்த தியாகங்களை குறை சொல்ல முடியாது, இவருடைய எந்த அனுபவங்களையும் குறை சொல்ல முடியாது. 10 பேரும் கன்னிகைகள். கவனிக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாகி நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தில் தடுமாற்றம், இம்மைக்குரிய காரியங்கள், ஆசீர்வாதங்களை நாடி தேடி மணவாளனுக்காக ஆயத்தப்படக்கூடிய அந்த காரியங்களில் தடுமாறி போய் பரலோகத்திலிருந்து விடக்கூடாது. 10 கன்னிகைகளிலே 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களாய் போனதை நம்ம இங்கே வாசிக்க முடியும். எப்படி புத்தி உள்ளவர்கள் நடந்தார்கள், புத்தியற்றவர்கள் என்ன செய்தார்கள்? நீங்களும் நானும் புத்தியுள்ளவர்களாக இருக்கிறோமா, புத்தியற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை நம்ம இன்னைக்கு யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு நாம் அதை தான் தியானிக்க போகிறோம். வாசிக்கிறேன், அடுத்த 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாக இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. தேவப்பிள்ளைகளே, அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இஸ்ரவேலுடைய கலாச்சாரத்தின்படி மணவாளன் மணவாளியின் வீட்டுக்கு சென்று மணவாட்டியை அழைத்து வர வேண்டும். மணவாட்டி மணவாளன் வருகிறதற்கு ஆயத்தமாக விழித்திருப்பார். எப்போது வருவார் என்பது அறிவிக்கப்படாது. இன்றைய திருமணம் இத்தனை மணி, இந்த நேரத்தில் நம்ம ஊர் கலாச்சாரத்தில் கூட இத்தனை மணி என்றாலாம் பத்திரிகையில் போடப்படும். ஆனால் அங்கே அப்படி அல்ல. மணவாளன் வருவார், மணவாட்டி ஆயத்தமாக இருக்கணும். சடனாக வருவார், வந்து அழைத்து கொண்டு போவார். இங்கே மணவாட்டியை குறித்து 10 பேரில் 5 புத்தி இல்லாத மணவாட்டி. இவர்கள் மணவாட்டி என்பதை நீங்கள் நான் மறந்துடக்கூடாது. மணவாளனாக இயேசு வருகிறார், மணவாட்டி சபையை எடுத்துக்கொள்கிறதற்கு. 5 பேர் புத்தியற்றவர்கள். இவங்ககிட்ட ஒரு காரியம் காணப்பட்டது. எண்ணெயையோ, அது அழகாக இருக்குல்ல, எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. மணவாளன் வரக்கூடிய அந்த அறையை, அந்த பகுதிக்கு செல்லுகிறதற்கு இருக்கிற எண்ணெயை தான் எடுத்துகிட்டு போல. கொண்டு போயிருந்தோம்னு நினச்சா கொண்டு போயிருந்துருக்கலாம், அவங்க கொண்டு போயிருந்துருக்கலாம். எண்ணெயையோ அவங்க கொண்டு போகலை. ஆனால் அடுத்த வார்த்தை, புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். இல்லை, ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? ஒருத்தன் புத்தி உள்ளவன், ஒருத்தன் புத்தி இல்லாதவன். பாதி பேர் புத்தி இருக்குது, பாதி பேர் புத்தி இருக்குது. இன்னைக்கு ஆண்டவரை சந்திக்கிறதற்கு ஆயத்தப்படுகிறோம். இவங்க 10 பேருமே ஆயத்தப்பட்டாங்க. ஆண்டவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட்ட இந்த 10 பேருமே பரிசுத்தத்தில் குறை சொல்லிட முடியாது, இவங்களுடைய எந்த காரியங்களையும் குறை சொல்லிட முடியாது. ஆனால் வேதம் 5 பேரை புத்தி உள்ளவர்களாகவும் 5 பேரை புத்தி இல்லாதவர்களாகவும் காட்டுது. அதில் புத்தி உள்ளவர்களிடத்துலையும் புத்தி இல்லாதவர்களிடத்துலையும் ஒரு சுபாவம் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம அதை நம்மளை உய்து ஆராய்ந்து பார்ப்போம், வாசிப்போம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திர மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். எல்லாரும் 10 பேர்த்துக்கும் தூக்க மயக்கம். 10 பேரும் தூங்குறாங்க.
6ஆம் வசனம், நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்போது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். 10 பேர் எழும்புறாங்க, 10 பேர் ஆயத்தப்படுத்துகிறாங்க. 8ஆம் வசனம், புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயிலே எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். கவனிக்கணும், புத்தி இல்லாமல் இருக்கிறவங்க மற்றவங்க கையை எதிர்பார்ப்பாங்க. புத்தி இல்லாமல் இருக்கிறவங்க புத்தி உள்ளவங்களை சார்ந்து கொள்ளணும்னு நினைப்பாங்க. புத்தி இல்லாமல் இவங்களை மற்ற எந்த ஒரு காரியங்களையும் குறை சொல்லிட முடியாது. நல்ல ஊழிய அனுபவம் இருக்கும், நல்ல எல்லா காரியங்களும் இருக்கும். ஆனாலும் மற்றவர்களை எதிர்பார்க்கக்கூடிய அனுபவங்கள் இன்றைக்கி அப்படி அல்ல. ஆனால் புத்தி உள்ளவர்களுடைய வார்த்தை எப்படி திரும்ப வருது, அழகாக அவங்க பேசுகிறாங்களா 9ஆம் வசனத்தில், புத்தி உள்ளவர்கள் பிரதி உத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாதபடிக்கு, எனக்கும் உனக்கும் போதாதபடிக்கு நீங்கள் போய் விற்கிற இடத்துல போய் வாங்கி கொண்டு வாருங்கள், வாங்கி கொண்டு வாங்க. இன்றைக்கி நீங்கள் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் புத்தியாக செயல்படுகிறோமா, புத்தியற்ற நிலையில் செயல்படுகிறோமா? கர்த்தர் சித்தம் இருந்தால் அந்த 3 உவமையும் நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து பார்ப்போம். அதில் அழகாக இவங்க வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க. இதை நீங்கள் மறந்துடாதீங்க. 3 உவமையிலுமே இதை லேசாக நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி புத்தியற்றவர்களாக மற்றவருடைய கரங்களை எதிர்பார்த்து 10 பேரும் நித்திர மயக்கம்தான், 10 பேரும் சத்தத்தை கேட்டு எழும்பினாங்க. சத்தத்தை கேட்குற திறன்லாம் இருந்துச்சு, அவங்களுக்கு ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஒன்று, இருக்கிறத எடுத்துகிட்டு வரல, இருக்கிற எண்ணெயை கொண்டு வர முடியல, கொஞ்சம் பாரம் சுமக்க முடியல. அவங்களால ஆண்டவருக்காக சில காரியங்களை சகிக்க முடியல. இன்றைக்கி நீங்களும் நானும் புத்தி உள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவருக்காக பாரம் சுமப்போம். ஆண்டவரை சந்திப்பதற்கான அந்த எண்ணம் நமக்கு என்னாலும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆதி நாட்கள்லாம் சபையார் ஒருவர் பார்க்கும்போது மாரனாதான்பாங்க, இயேசு வருகிறார்பாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் எப்படிப்பட்ட சிந்தையோடு இருக்கிறோம்? ஆண்டவர் வருகிறார்ன்ற விழிப்போடு கூட எண்ணெயை கொண்டு போகிற அனுபவம் இருக்குதா? பல கருத்தை சொல்லலாம். எண்ணெய் என்பது அபிஷேகம் சொல்லலாம், எண்ணெய் விளக்கு எரியறதுக்கு பயன்படுகிறதுன்றலாம், எண்ணெய் தீவெட்டி எரியறதுக்கு பயன்படுத்தக்கூடிய காரியம் என்று சொல்லலாம். பல காரியங்கள் எண்ணெயை கொடுத்து பல அர்த்தங்களை கொடுக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், 5 பேர் தவித்தார்கள், 5 பேர் மணவாளனை சந்திக்க புறப்பட்டு போனார்கள். புத்தியற்றவர்கள் புத்தி உள்ளவங்களை டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்கள சார்ந்திருந்தாங்க. இன்றைக்கி மற்றவர்களை சார்ந்தல்ல, புத்தியாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்கிறேன் 10ஆம் வசனம், அப்படி அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைப்பட்டது. புத்தி உள்ளவர்கள் ஆயத்தமாக இருந்தாங்க, புத்தியற்றவர்கள் ஆயத்தமாக இல்லை. இன்றைக்கி ஊழியத்தில் பயன்படுகிறோம், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறோம், ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை செய்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், நிறைய காரியங்கள் தேசங்களுக்காக. ஆயத்தப்பட்டு நம்ம வந்து நிற்கிறோமா? இல்லை அந்த நேரத்தில் தான் நம்ம ஆயத்தப்படுகிறோமா? அந்த நேரத்தில் ஆயத்தப்படுறதுக்காக போன புத்தியற்றவர்கள் கைவிடப்பட்டு போனாங்க. ஆனால் அந்த ஆயத்தம் என்கிறத விடலை. எபேசியரில் கூட பவுல் எழுதுகிறார், ஆயத்தம் என்னும் பாதரட்சை என்றார். எப்போதும் நம்ம காலணி அணிந்தவர்களாக ரெட்டியாக எப்போதும் பரலோக சத்தத்தை கேட்டு உடனே புறப்படுகிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் வருகிறார் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்க, விழிப்புள்ள ஆவியோடு கூட இருங்க. 10 பேரும் தூங்கினாங்க. அந்த தூக்கத்தை அந்த விழிப்பை அங்கிறதுல உங்கள் உள்ள நீங்கள் விழிப்போடு கூட செயல்படணும், ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும் அப்படின்றார். இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இம்மைக்கானவர்கள் அல்ல, மறுமைக்கானவர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. பரலோக ராஜ்ய வாசிகள் என்பதை நீங்களும் நானும் மறந்துடக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. 10 பேர்கிட்ட குறை கண்டுபிடிக்க முடியாது. பரிசுத்த காரியங்களில் 10 பேர்கிட்ட
ஒரு காரியத்தில் 5 பேர்கிட்ட குறை கண்டுபிடிக்கலாம், ஆயத்தம் இல்லை. ஒரு பரிசுத்தம் இருக்கலாம், ஆயத்தம். நான் அடிக்கடி என் சகோதரர்கிட்ட குழுவிட்ட சொல்லுவேன், ஆயத்தப்படுகிற நாட்களில் ஆயத்தப்படலைன்னா பயன்படுகிற நாட்களில் நீ பரிதபிப்ப. குறிப்பாக சென்னை பட்டணத்தில் இருக்கிற குழுவில் நான் அடிக்கடி இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்கேன். நீ ஆயத்தப்பட வேண்டிய நாளில் நீ ஆயத்தப்படலைன்னா பயன்படுத்தக்கூடிய நாட்களில் பரிதபித்து விடுவேன். தெய்வ பிள்ளைகளை நான் இன்றைக்கி எச்சரிப்போடு சொல்லுகிறேன், நீங்களும் நானும் ஆயத்தப்படுவோம். அவரை சந்திக்க, ராஜாவை சந்திக்க, மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படுவோம். இன்றைக்கு தேவ சமூகத்திலே, ஆண்டவரே என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்க. என் தீவெட்டி எப்போது எரிந்து கொண்டிருக்க, நான் எப்போதும் இருந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்கணும். என்ன எதுக்கு? என்ன தீவெட்டி எறிகிறதுக்காக? என்ன மணவாளன் வருகிறத பார்க்க முடியும், வெளிச்சம் இருந்தால் தான் பார்க்க முடியும். இன்றைக்கி நீங்களும் நானும் ஆவியில் அனலாக இருந்தால் தான் கர்த்தரை பார்க்க முடியும். நீங்கள் நானும் எப்போதும் அனலுள்ள ஜீவிதம் ஜீவித்தால் தான் வெளிப்படுத்தல. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற சபையை வாந்தி பண்ணி போடுவேன்றாரு. ஒன்று அனலாறில் இல்லை குளிராறுன்றாரு. இன்னைக்கு எப்போதும் எரிந்திருக்கக்கூடிய அந்த அனுபவம் நமக்கு, நீங்கள் உங்களுக்கு எனக்கு இருக்கிறதா? சங்கீதக்காரன் 119 சங்கீதம் 105 சொல்றாரு, பாதைக்கு தீபமா கால்களுக்கு வெளிச்சமா கர்த்தருடைய வசனம். அப்போ கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் வசனத்தில் கொழுந்து விட்டு எறிய வேண்டும். இது தியானிக்கும் போது என் இருதயம் அனல் கொண்டது என்று சொல்லி பரிசுத்தவான்கள் சொல்றாங்க. அப்ப அனல் கொண்டு எழும்புகிற அனுபவம் நமக்குள்ள எப்போது இருக்க வேண்டும் என்றால் வசனத்தை விட்டுறாதீங்க. நம்ம தீவெட்டி எப்போது எரிஞ்சிட்டு இருக்கோம்னா வார்த்தையை விட்டுறாதீங்க. வசனத்தின்படி நம்ம எப்போதும் காத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மணவாளன் வருகிறார், நாம் ஆயத்தப்படுவோம். கண்களை மூடி. தகப்பனே, இந்த நாளில் நீங்கள் எங்கள் கூட பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, வருகிறவர் ஆண்டவரே ஏன் தாமதிக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் தாமதிக்கிறீங்க. ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் கன்னிகைகளாக இருக்கலாம், பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கலாம், மணவாளனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் அதில் நாங்கள் புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவரே, எப்போது இருந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க வேண்டும். ஆண்டவரே, எப்போது எரிய வேண்டும். என்னையை கூட கொண்டு போகணும். ஆண்டவரே, எங்கே போனாலும் எங்கள் வீட்டுக்கு போனாலும், படுக்கறைக்கு போனாலும், ஊழியத்துக்கு போனாலும், எங்கே போனாலும் என்னையோடு கூட இருக்கணும். ஆண்டவரே, எப்போதும் உம்மை பார்க்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, கொழுந்துவிட்டு எறிகிற அனுபவத்தை தாங்க. ஆண்டவரே, புத்தி உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு புத்தியை தாங்க. ஆண்டவரே, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவர் என்று சொல்லி இதில் வாசிக்கிறோமே. வலுவாதபடி எங்களை காக்கிறவர் தமது மகிமை உள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றுடன் நிறுத்த வல்லமை உள்ள உமது கரத்தில் எங்களை அப்படியே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மகிமை. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.